அண்மை செய்தி. கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட சென்னை வந்தடைந்தார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். ராஜ்நாத் சிங்கை அமைச்சர் தங்கம் தென்னரசு, எம்பிக்கள் டி.ஆர். பாலு, கனிமொழி வரவேற்றனர். இன்று மாலை சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் நினைவு நாணயத்தை வெளியிட சென்னை வந்தடைந்திருக்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். அவரை அமைச்சர் தங்கம் தென்னரசு, எம்பிக்கள் டி.ஆர். பாலு, கனிமொழி வரவேற்றனர். INS அடையாறில் கடலோர காவல்படையின் கண்காணிப்பு பணிகளுக்கான ஒருங்கிணைப்பு மையத்தை இன்று ராஜ்நாத் சிங் திறந்து வைக்கிறார். மேலும் இன்று மாலை சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறவுள்ள நினைவு நாணயத்தை வெளியிட சென்னை வந்தடைந்திருக்கிறார் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங். இதை பற்றின மேலும் விவரங்களை ஒரு செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன் வணக்கம், விவரங்கள் என்ன, பகிரலாம்? இன்று மாலை சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறவுள்ள கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிடும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் சென்னை விமான நிலையம் வந்தடைக்கிறார். குறிப்பாக கலைஞர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி திமுக சார்பில் அவரது உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிட வேண்டும் என மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்திருந்தது. அந்த கோரிக்கை பரிசீலனை செய்யப்பட்டு அதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருந்தது. இன்று கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழா நாணயத்தை வெளியிடக்கூடிய நிகழ்வு சென்னை கலைவாணர் அரங்கத்தில் 6:50 மணிக்கு நடைபெற இருக்கிறது. அதில் கலந்து கொள்வதற்காக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமிழகம் வந்திருக்கிறார். மாலை 3 மணிக்கு INS அடையாறில் கடலோர காவல்படையின் கண்காணிப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கான ஒருங்கிணைப்பு மையத்தையும் திறந்து வைக்க இருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் இருந்து சாலை வழியாக INS அடையாறு வந்தடைகிறார். அதன் பிறகு 3 மணிக்கு நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த கடலோர காவல்படையின் கண்காணிப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கான ஒருங்கிணைப்பு மையத்தை திறந்து வைக்கிறார். அதன் பிறகு கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் சென்று அஞ்சலி செலுத்த இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து கலைஞர் உலகத்தையும் பார்வையிடுகிறார். அதாவது கலைஞர் நினைவிடம் இருக்கக்கூடிய பகுதியில் அது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நினைவிடங்களை சுற்றி பார்க்கிறார். இப்பகுதியில் தமிழக அமைச்சர்கள், MLA-க்கள் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு 6:50 மணிக்கு சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற இருக்கக்கூடிய 100 ரூபாய் அந்த நாணயத்தையும் வெளியிட்டிருக்கிறார். கலைஞர் உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயத்தை சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளக்கூடிய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிடுகிறார். அதனை முதலமைச்சர் MK ஸ்டாலின் பெற்றுக் கொள்கிறார். தற்பொழுது அதற்காக போக்குவரத்து மாற்றங்களும் இப்பகுதியை சுற்றி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது.